சொந்த அப்பா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆக்டர், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னப்போ இவரு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவரே ஹீரோவா டைரக்டரா ஒரு மூவி பண்ணாரு. அந்த ரிசல்ட் கேக்கும்போது உங்க ஜா டிராப் ஆகும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இவரோட பேரு கென் கருணாஸ். அப்பா யாருன்னு கேட்டா தமிழ் சினிமால காமெடி கிங்கா கலக்குன கருணாஸ். அம்மா சூப்பரான பிளேபேக் சிங்கர் கிரேஸ். சினிமா ஃபேமிலியில பிறந்த பையன். வீட்ல எப்பவும் ஷூட்டிங் ஸ்டோரிஸ், ஃபிலிம் டிஸ்கஷன்ஸ். சின்ன வயசுலயே ஆக்டிங் மேல ஒரு பெரிய தீ பத்திடுச்சு. ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. நெப்போட்டிசம், ஸ்டார் கிட், ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள வந்தவன், இந்த டேக். இது கென்க்கு பிடிக்கவே இல்ல. அப்பா சொன்னாரு, நான் ஒரு கால் போடுறேன், உனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. கென் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க தயவு தாட்சணியே வேண்டாப்பா, என்னோட டேலண்ட்டை வச்சு நான் தனியா வருவேன்னு. பாருங்க, நீ யாரோட பையன்னு டேக் போடுறாங்கன்னு தெரிஞ்சும் ஷார்ட்கட்டை ரெஃப்யூஸ் பண்ணி ஹார்ட்வேல போக டிசைட் பண்ணிட்டாரு. இந்த ஒரு டெசிஷன் தான் அவரோட வாழ்க்கையவே மாத்திடுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு லெஜெண்டரி டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. 2019 வெற்றிமாறன் சார் ஒரு மூவி பண்றாரு, அசுரன். தனுஷ் நடிக்கிறாரு. அந்த மூவில தனுஷோட பையனா ஒரு கேரக்டர் இருக்கு, சிதம்பரம். ஆடிஷனுக்கு நூற்றுக்கணக்கான பேர் போனாங்க. ஆனா வெற்றிமாறன் சாரோட ஆபீஸ்ல கென் கருணாஸ் ஆடிஷன் பண்ணப்போ சரோட கண்ல ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சுதான். இவன் தான் என்னோட சிதம்பரம்னு அந்த நிமிஷமே டிசைட் பண்ணிட்டாராம். ஷூட்டிங்ல தனுஷ் கூட நடிக்கும்போது கென் ஒவ்வொரு சீனலையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாரு. அவரே சொல்லுவாரு, தனுஷ் சார் என்னோட ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் ஆக்டிங். அவர் கூட நடிச்சது ஒரு ஃபுல் ஆக்டிங் கோர்ஸ் மாதிரின்னு. இப்போ அசுரன்ல ஒரு சீன் இருக்கு, இன்டர்வெல் பிளாக் சீன். இதுக்காக தான் இந்த பையனை எல்லாரும் ரிமெம்பர் பண்றாங்க. அந்த சீன் தியேட்டர்ல ஓடும்போது அத்தனை பேரும் எழுந்து நின்னு கை தட்டினாங்க. ஒரு ஸ்டார் கிட் ரெக்கமெண்ட் இல்லாம ஆடிஷன் பண்ணி ஒரு நேஷனல் அவார்ட் டைரக்டர் கிட்ட சான்ஸ் வாங்கி தனுஷ் கூட நடிச்சு தியேட்டர்ல ஸ்டாண்டிங் ஒவேஷன் வாங்கினாரு. அந்த வருஷமே சைமா அவார்ட் ஃபார் பெஸ்ட் டெபியூட்டன்ட் வாங்கினாரு. வாத்தி மூவிலையும் வந்து கலக்குனாரு. இண்டஸ்ட்ரியில எல்லாரும் இவன் நெக்ஸ்ட் பிக் ஆக்டர் ஆவான்னு பேசினாங்க. எல்லாரும் நினைச்சாங்க ஆக்டிங் தான் இவரோட ட்ரீம்னு. ஆனா கென்னோட மைண்ட்ல ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளான் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பிளானை கேட்கும்போது நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு நாள் கென் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெரஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஸ்கூல் டேஸ் பத்தி பேசினாங்க. ஃபர்ஸ்ட் கிரஷ், ஃபன்னி டீச்சர்ஸ், ஸ்டூபிட் ஃபைட்ஸ், சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு கென்னோட மைண்ட்ல ஒரு பல்ப் எரிஞ்சுது. டேய், இதுலயே ஒரு மூவி இருக்குடான்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே ஒரு ஸ்கூல் பேஸ்ட் ரொமான்டிக் காமெடி ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சாரு. மூவி பேரு யூத். ஆனா ஸ்கிரிப்ட் ரெடி ஆச்சு. இப்போ அவர் ஒரு பாம்பை டிராப் பண்ணாரு. நான் இந்த மூவியை டைரக்ட் பண்ண போறேன், ஹீரோவாவும் நானே நடிக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இண்டஸ்ட்ரியில பேர் தெரிஞ்சவங்க வயசு கூட 25 ஆகல, என்ன டைரக்டிங்னு சிரிச்சாங்க. ஆனா கென் அசரவே இல்ல. ஒரே ஒரு லைன் சொன்னாரு, என்னோட ஸ்டோரியில நான் தான் ஹீரோ, யாரும் அதை மாத்த முடியாது. லீட் ரோல் பிரவீன், அவரே நடிக்க டிசைட் பண்ணிட்டாரு. தேவதர்ஷினி, சூராஜ் வேஞ்சராமுடுன்னு ஒரு சாலிட் காஸ்ட அசெம்பிள் பண்ணாரு. ஒரு நிமிஷம், இந்த வீடியோ பாக்குற நீங்களும் லைஃப்ல ஒரு பிக் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா யாரும் சப்போர்ட் பண்ணல. காமெண்ட்ல சொல்லுங்க உங்க ட்ரீம் என்னன்னு. சரி, இப்போ ஒரு அன்பிலீவபிள் விஷயம் சொல்ல போறேன். ஜிவி பிரகாஷ் இந்த மூவிக்காக என்ன பண்ணாருன்னு கேட்கும்போது நீங்க நம்பவே மாட்டீங்க. யூத் மூவிக்கு ஒரு சூப்பர் ஹிட் மியூசிக் வேணும். கென் யோசிச்சாரு, ஜிவி பிரகாஷ் அண்ணன் கிட்ட போய் ட்ரை பண்ணலான்னு. ஜிவி பிரகாஷ் கிட்ட போய் ஃபுல் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணாரு. ஜிவி அண்ணன் உழுசா கேட்டாரு. ஜிவி பிரகாஷ் என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி, இந்த மூவிக்கு நான் மியூசிக் பண்றேன், ஆனா சேலரி வேணாம். சேலரியே வேண்டான்னு சொல்லி முட்டை கலக்கின்னு ஒரு பேங்கர் சாங்க கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அவங்க அண்ணன் தம்பி பாண்ட் அவ்ளோ ஸ்ட்ராங். இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்க லைஃப்ல இருந்தா லைக் அடிங்க. எல்லா ஸ்ட்ரகிளும் முடிஞ்சுது. யூத் மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஹால்ஸ் நிரம்பி வழியுது. ஆடியன்ஸ் ரியாக்ஷன் 2 நாள்ல வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் 10 crores கிராஸ் பண்ணிடுச்சு. வெறும் 23 வயசு, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ, 2 நாள்ல 10 crores. கென் அவரோட சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டாரு. சின்ன வயசுல இருந்து சினிமா மட்டும்தான் என் லைஃப், இந்த மூவி என்னோட பேபின்னு, ரொம்ப இமோஷனலா. இன்னொரு அப்டேட், யூத் மூவி சீக்கிரமே நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. பாருங்க, கென்னோட ஸ்டோரியில என்னை மிகவும் இன்ஸ்பயர் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பேக்ரவுண்ட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாம ஓன் ஸ்ட்ரகிள்ல வந்து நிரூபிச்சது. நெப்போ கிடுன்னு யாரு சொன்னாலும் ஓன் டேலண்ட் இல்லாம ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதுங்கிறது ட்ரூ தான். ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்லி நம்புறேன். யாருமே நம்பலனாலும் நம்ம மேல நாம வைக்கிற பிலீஃப், தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் த வேர்ல்ட். நீங்க லைஃப்ல ஒரு ட்ரீமை சேஸ் பண்றீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கென் மாதிரி ஜஸ்ட் கோ ஃபார் இட். யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோவை உங்க லைஃப்ல சினிமா ட்ரீம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஆடிங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு மெகா சூப்பர் ஸ்டாரோட ஃபேமிலி மெம்பர், எல்லாரும் ஃப்ளாப்னு ஒதுக்குன ஒருத்தர் எப்படி கம்பேக் கொடுத்து அசத்தினாருன்னு பார்க்கலாம். யாருன்னு கெஸ் பண்ணுங்க காமெண்ட்ல. பார்க்கலாம்.